ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு ப்ரோமோ பத்தி லைட்டா பாத்துடலாம். அதுல பிரவுன்மணி ரோஹிணியை பார்க்க வர்றாரு. ஆமாங்க, மீனா பிரவுன்மணி கடையில போய் கறி வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த ரோஹிணிட்ட சொல்றாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப மீனா அவங்கள பாத்துட்டாங்களா, எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா பிரவுன்மணி இல்லம்மா, மீனா என்ன கவனிக்கல, நான் ஒரு துண்டை வச்சு என் முகத்தை மூடிக்கிட்டேன், இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஆனா எல்லா நாளும் இப்படி நடக்குமான்னு தெரியல. இங்க பாருமா, நீ கஷ்டத்துல பாவம் தான் உதவி செஞ்சேன், அதுவே என் தொழிலையும் வாழ்க்கையும் பாதிச்சுச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வருன்றாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ரோஹிணி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, மனோஜும் விஜயாவும் கோயிலுக்கு போய் தீச்சட்டி எடுத்து பரிகாரம் பண்ண போறாங்கல்ல, அந்த பரிகாரத்தப்ப மனோஜ் வெறும் வேப்பிலையை மட்டும் தான் கட்டிட்டு இருக்க போறாரு. அதே மாதிரி விஜயா மஞ்சள் புடவை கட்டிட்டு அந்த பரிகாரம் பண்றாங்க. அந்த பரிகாரம் நடக்கும் போது சில காமெடி விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் சீனை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்டா திங்கக்கிழமை எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம்னா, மீனா வீட்டுல இருக்கவங்க பிரியாணி செய்யறாங்கல்ல, அதுவும் மனோஜும் விஜயாவும் விரதம் இருக்க டைம் பார்த்து செய்யறாங்க. ஆல்ரெடி மனோஜுக்கும் விஜயாவுக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கும். இருந்தாலும் முத்து அவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாரு. இதெல்லாம் திங்கக்கிழமை நடக்கலாம். இந்த சீரியலை பொறுத்தவரை மெயினான கதைக்களத்துல கதையை கொண்டு போறதே இல்ல. இப்போதைக்கு ஜாலியா ஃபன்னா கொண்டு போனா போதுன்ற மாதிரி தான் கதைக்களத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.